இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையிலான போர்ல ஹெசபுல்லாவினுடைய பழிவாங்கும் படலம் ஆரம்பமாயிருக்குதுங்க. ஸோ அவங்களுடைய முதல் குறியே மொசாடினுடைய தலைமையகமாக தான் இருந்திருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மொசாடு தலைமையகத்தை இவ்வளவு நாட்களா குறிவைக்காத ஹெசபுல்லா இந்த முறை குறிவச்சதுக்கான காரணம் என்ன? ஹெசபுல்லாவினுடைய தாக்குதல்ல மொசாடினுடைய தலைமையகம் சேதமடைந்ததா சொல்லப்படுறது உண்மையா பொய்யா? இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையிலான போர்ல ஹெசபுல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகரிச்சுக்கிட்டு வருதுங்க. அதுவும் கடந்த ஒரு 2 நாட்களுக்குள்ள இந்த 2 சைடுக்கும் இடையிலான மோதல் ரொம்பவே உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்குனா, இதுவரைக்கும் இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதலை இந்த 2 சைடும் மாற்றி நடத்தியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. ஸோ ஹெசபுல்லாவும் இஸ்ரேல் மேலே மிக பெரும் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க, இஸ்ரேலும் ஹெசபுல்லா மேலே ஒரு மிக பெரும் தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இதன் விளைவா இவங்க 2 சைடுக்கும் இடையிலான போர் பதற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்குது. ஸோ எதுக்காக இப்போ இந்த தாக்குதல்கள் பதிலுக்கு பதில் நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயமா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஹெசபுல்லா இயக்கம் அவர்களுடைய கமாண்டரான ஷுகர் கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேலை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தயாராகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் கத்தாரில் ஆரம்பிச்சது. ஸோ இந்த பேச்சுவார்த்தை ஒருவேளை போர் நிறுத்தத்தில் போய் முடிஞ்சது அப்படின்னா, நாங்கள் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தாமல் தவிர்த்துறோம். அதுவே இந்த பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்தம் ஏற்படலை அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி ஹெசபுல்லா இஸ்ரேலுக்கு மிரட்டல் விடுத்திருந்தாங்க. ஸோ இதன் மூலமாக இஸ்ரேலுக்கு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணி அதன் விளைவாக ஹமாஸுக்கு ஆதரவான ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துறது தான் ஹெசபுல்லாவினுடைய நோக்கம். ஆனால் ஹெசபுல்லாவினுடைய இந்த திட்டம் பலிக்கலை அப்படின்னு நாங்கள் சொல்லி ஆகணும். காரணம், இஸ்ரேல் அரசாங்கம் சுத்தமாகவே அந்த ப்ரெஷருக்கு இறங்கி வர்ற மாதிரியே தெரியல. தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளில் விடாப்பிடியாகவே இருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த பிலாடெல்ஃபி காரிடர் விஷயத்தில் எப்படி இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையில் ஒரு டெட்லாக் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குதுங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த நிலைமையில் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிட்டு தான் எகிப்து அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. ஸோ அமெரிக்கா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே தவிர, மீது எல்லா சைடுமே இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிச்சுட்டு தான் சொல்லிட்டாங்க. ஸோ ஹமாஸ் இயக்கம் இந்த பேச்சுவார்த்தையிலேருந்து நாங்கள் விலகிறோம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்த மாட்டோம்னு ஹெசபுல்லா சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆனால் அவங்க சொன்ன விஷயம் நடக்கலை. ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ப்ரெஷரை இஸ்ரேலுக்கு ஹெசபுல்லானால கிரியேட்டும் பண்ண முடியல. ஸோ இதன் விளைவாக இப்போ இந்த பேச்சுவார்த்தை முடித்ததையுமே அவங்க முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இஸ்ரேல் மேலே தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்குதாங்க. ஹெசபுல்லா பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட இஸ்ரேலில் இருக்கிற 10 முக்கியமான இடங்களை குறி வச்சிருந்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி மிலிட்ரி பேஸு, இஸ்ரேலினுடைய அந்த அயன்டோம் சிஸ்டம் இருக்கிற இடங்கள், இந்த மாதிரி இடங்களாக இருந்தாலுமே கூட இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி மேலேயும் குறி வச்சிருக்கிறாங்க. அதுதான் இஸ்ரேலினுடைய தலைநகரான டெல் அவீவுக்கு பக்கத்தில் இருக்கிற கேலிலாட். ஸோ இந்த கேலிலாட் அப்படிங்கிற பகுதியில் தான் இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குதுங்க. கூடவே அவங்களோட 8200 அப்படிங்கிற ஒரு யூனிட்டும் செயல்பட்டுக்கிட்டு வருது. அது என்னப்பா 8200 யூனிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னா அது இந்த 8200 தான். இஸ்ரேல் அரசாங்கம் பல வெளிநாடுகள்லையும் இந்த இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷன் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா? அது இந்த 8200 அப்படிங்கிற யூனிட்டை வச்சு தாங்க பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இதில் சைபர் வார்ஃபேர் அது இதுன்னு சொல்லி பல விஷயங்களையும் இந்த 8200 யூனிட் தான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது மட்டும்தான் மொசாடு. மற்றபடி மொசாடுக்கு தேவையான ஆட்களை கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா இந்த 8200ங்கிற இஸ்ரேலோட யூனிட் தான். ஸோ இதில் மோஸ்ட்லி 18லேருந்து 21 வயசு இருக்கிறவங்க தான் அதிக அளவுக்கு இருப்பாங்க. காரணம், இவங்களுக்கு அங்கே ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஸோ ட்ரைனிங் கொடுத்து அங்கேயே வச்சுக்குவாங்க. ஸோ இப்படி தான் இந்த ஒரு யூனிட் அப்படிங்கிறது செயல்பட்டுக்கிட்டு வருது. ஸோ யாரெல்லாம் ஸ்கூலில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு இங்கே பக்காவாக ட்ரெயின் பண்ணி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸாக ரொம்ப சின்ன வயசுலேயே இஸ்ரேல் அரசாங்கம் மாற்றிடும். ஸோ இந்த 8200 அப்படிங்கிற யூனிட்டும் மொசாடோட ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ளே இருந்து தான் செயல்பட்டுக்கிட்டு வருது. ஸோ இந்த ஹெட் குவார்ட்டர் டெல் அவீவ் நகரத்துக்கு பக்கத்திலே இருக்கிற கலிலாட் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ இதை தான் ஹெசபுல்லா குறி வச்சிருக்கிறாங்க. ஸோ ஹெசபுல்லா இயக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாட்களாக இந்த போர் ஆரம்பித்த பிறகு பல முறை இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க.
ஆனால் இவ்வளவு டீப்பாக ஒரு இடத்த குறி வச்சதில்லை. ஸோ யோசிச்சு பாருங்கள், டெல் அவீவுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட இஸ்ரேலோட நடுப்பகுதியில் அந்த ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அவ்வளவு டீப்பாக இது வரைக்கும் ஹெசபுல்லா ஒரு தாக்குதலை நடத்தினதே இல்லை. ஆனால் இந்த முறை குறி வச்சிருக்கிறாங்க. ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெசபுல்லாவினுடைய கமாண்டரான ஷுக்கர் ஒரு ஏர் ஸ்ட்ரைக் மூலமாக கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக லெபனான் தலைநகரான பெய்ரூட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் ரொம்பவே ரகசியமாக வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்கிறார். அப்படி சுற்றி இருக்கிறவங்களுக்கு கூட இங்கே ஹெசபுல்லாவினுடைய ஒரு கமாண்டர் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதே தெரியாதான். ஸோ அந்தளவுக்கு ரகசியமாக ஒரு சாதாரண அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவர் இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ இதனால தான் அவரை லெபனானில் கோஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது இவர் இருக்கிறதே எங்கே இருக்கிறாருன்னு தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ரகசியமாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த நிலைமையில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் அந்த ஒரு பர்டிகுலர் அப்பார்ட்மெண்ட்டில் மட்டும் ப்ரிசைஸாக ஒரு ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத இஸ்ரேல் அரசாங்கம் பண்ணியிருக்குது. ஸோ இந்த ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணதுக்கும் மொசாடுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த ஏர் ஸ்ட்ரைக் நடந்த பொழுது ஷுக்கர் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இல்லைங்க. அப்புறம் எப்படிப்பா அவர் இறந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏர் ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்னாடி ஷுக்கர் அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளில போயிட்டார். ஸோ அவர் கீழே போயிட்டதாகவும் அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு ஃபோன் கால் அப்படிங்கிறது வந்திருக்குது. ஸோ அந்த ஃபோன் காலில் யார் பேசினாங்க, என்ன பேசினாங்க அப்படிங்கிறது தெரியல. திரும்பவும் அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வேகமாக மேலே வந்திருக்கா அப்படி. ஸோ அவர் உள்ளே வந்ததையும் தான் இந்த ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்குது. அதாவது வெளியே போன மனுஷனை மறுபடியும் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வர வச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் மொசாடினுடைய கைவேலை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கிறதா ஹெசபுல்லா இயக்கம் நம்புது. அதனால தாங்க இந்த தாக்குதல் ஷுக்கரை கொன்னதுக்கு பழி வாங்கிறதுக்காக தான் நடத்தப்படுது இல்லையா. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் பர்டிகுலராக மொசாடோட ஹெட் குவார்ட்டர்ஸை முதல் முறையாக ஹெசபுல்லா இயக்கம் குறி வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஹெசபுல்லாவுக்கு தெளிவாகவே தெரியும், கன்ஃபார்மாக இஸ்ரேலுக்குள்ளே இவ்வளவு டீப்பாக போய் தாக்குதல் நடத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இஸ்ரேலினுடைய அயன்டோம்லேருந்து மற்ற டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ இதனால தான் ஹெசபுல்லாவினுடைய தலைவரான நஷரல்லா என்னென்னு கிளைம் பண்ணுறாருன்னா, எங்களுக்கு இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்குதுன்னு தெரியும், அதனால தான் கிட்டத்தட்ட 320 கஷிப் ராக்கெட்ஸை நாங்கள் பயன்படுத்தினோம். அதாவது நஷரல்லா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இஸ்ரேலோட டிஃபென்ஸ் சிஸ்டம்னால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ராக்கெட்ஸ் வந்தால் தான் அதை என்கேஜ் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்தால் இஸ்ரேலோட அயன் டோம் சிஸ்டம் அப்படிங்கிறது ஓவர்வெல்ம் ஆயிரும். அதாவது இதுக்கு மேலே வந்தால் எங்களால் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஸோ இதனால தான் ஈவன் ஈரான் அட்டாக் பண்ணப்போ கூட பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட ராக்கெட்ஸை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. ஸோ அதே ஒரு சிஸ்டம் தான் நாங்களும் ஃபாலோ பண்ணோம். இந்த மாதிரி 320 ராக்கெட்ஸை பயன்படுத்தும் பொழுது இந்த ராக்கெட்ஸை நடுவானில் வச்சு அழிக்கிறதுலேயே இஸ்ரேலோட டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக என்கேஜ் ஆயிரும். இந்த கேப்பை பயன்படுத்தி ட்ரோன்ஸ் மூலமாக மொசாட் ஹெட் குவார்ட்டர்ஸ் மற்றும் மீதி இருக்கிற 10 டார்கெட்ஸ் மேலேயும் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்கிறோம், எங்களுடைய தாக்குதல் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறார். அதாவது மொசாட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு சேதத்தை ஏற்படுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி நஷரல்லா சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இஸ்ரேல் அரசாங்கம் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி உண்மையிலுமே ட்ரோன்ஸ் வந்தது என்னமோ உண்மைதாங்க, நேரு கேலிலாட் அப்படிங்கிற பகுதியை நோக்கி தான் வந்துச்சு, ஆனால் அது தாக்குதலை நடத்துறதுக்கு முன்னாடியே நாங்கள் குறுக்க பூந்து அதை அழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் அரசாங்கம் சொல்கிறாங்க. அதே சமயம் இஸ்ரேல் இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருக்குது, எங்களுக்கு ஹெசபுல்லா தாக்குதல் நடத்த போகுதுங்கிறது முன்னாடியே தெரியும், ஏன்னா பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சால் ஹெசபுல்லா அட்டாக் பண்ணுங்கிறது பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ பேச்சுவார்த்தை தோல்வியில் முடியுமா முடியாதாங்கிறது இஸ்ரேலுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா. ஸோ நமக்கு தான் நியூஸ் லேட்டாக ரீச் ஆகும். ஸோ அதனால் இஸ்ரேல் அரசாங்கம் ஹெசபுல்லா அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத லெபனான் மேலே பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 100 ஜெட் விமானங்களை பயன்படுத்தி லெபனானில் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் ஹெசபுல்லாவோட ராக்கெட் லான்ச்சர்ஸ் மேலே அட்டாக் பண்ணிட்டோம். ஸோ அதனால் ஹெசபுல்லானால எங்களை அட்டாக் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயுமே இஸ்ரேல் சொல்கிற மாதிரி 100 ஜெட் விமானங்களை பயன்படுத்தி இருந்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி. ஸோ கிட்டத்தட்ட 2006ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கும் ஹெசபுல்லாவுக்கும் இடையில் ஒரு நேரடி போர் ஏற்பட்டுச்சு இல்லையா. அதற்கு பிறகு நடந்த ஒரு மிகப்பெரிய இன்கர்ஷனாக இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 100 ஜெட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதுவும் லெபனான் மாதிரியான ஒரு குட்டி நாட்டில் கிட்டத்தட்ட அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ என்னதான் இந்த ரெண்டு சைடும் மாற்றி கிளைம் பண்ணாலும் யாருமே இது வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிறதுக்கான எக்ஸாக்டான எவிடன்ஸை கொடுக்கல. ஸோ இஸ்ரேல் அரசாங்கம் ஹெசபுல்லா சொன்ன மாதிரி தாக்குதல்லாம் நடத்தப்படலை அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே யாருமே இதை கிளைம் அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. ஸோ ரெண்டு சைடுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் ப்ரூஃப் அப்படிங்கிறத கொடுக்கவே இல்லை. ஸோ இதனால தான் இஸ்ரேலும் உண்மையிலுமே 100 ஜெட்டை பயன்படுத்தினாங்களா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படுது.
ஸோ இப்போ ஹெசபுல்லா இயக்கம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தாக்குதல் நடத்தினதுனால டேமேஜ் ஏற்பட்டிருக்குதுங்கிறத இஸ்ரேல் ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கலைன்னா நாங்கள் ஓகே, நாங்கள் பண்ண தாக்குதல் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொருக்கா தாக்குதல் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டல் விடுத்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 மணி நேரம் எமர்ஜென்சி அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை மறுபடியும் எங்கேயாவது ஹெசபுல்லா தாக்குதல் நடத்தி விஷயம் பெருசாச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டு இந்த பார்டரில் இருக்கிறவங்களாம் எவாக்குவேட் பண்ணுறதா சொல்லப்படுது. சரிப்பா, இதனால் ஹெசபுல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் ஏதாச்சும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக போர் வராமல் தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். லெபனான் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கிட்டையும் ஹெசபுல்லா கிட்டையும் பேசியிருக்கிறாங்க. அதன் விளைவாக 2 சைடுமே சரி ஓகே இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அதனால் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லிட முடியும். ஸோ என்னதான் ஹெசபுல்லா சைடு இருந்து பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் ஈரான் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது இன்னுமே தெரியாமல் தான் இருக்குது. காரணம், இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டதற்கு ஈரான் பழிவாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இப்போ வரைக்கும் ஈரான் அரசாங்கம் சைலண்ட்டாக தான் இருந்துகிட்டு வர்றாங்க. ஸோ ஈரானோட ரெஸ்பான்ஸ் எப்போ வரும், ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயத்தில் ஹெசபுல்லா சொல்கிறது உண்மையா இல்லை இஸ்ரேல் சொல்கிறது உண்மையா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.